ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் வளர்த்த கீரை தண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ரொம்ப ஹைட்டாக போகுங்க. வணக்கம், வெல்கம் டு கதம்பம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அசல் கிராமத்து கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு கீரை தண்டு. இந்த கீரை தண்டு நம்ம தோட்டத்திலே வளர்ந்த கீரைங்க. அதில் இளந்தண்டை எடுத்திருக்கேன். பார்த்தா 4 தக்காளி பழம் நறுக்குனதுங்க. கருவேப்பிலை சிறிதளவு, பெரிய வெங்காயம் 2 நறுக்குனதுங்க. பூண்டு ஒரு 5 பல்லு போல் நச்சு வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகாய் கீந்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் முழு வெங்காயமாக உரித்து எடுத்து வச்சுருக்கோம். பூண்டும் அதே மாதிரி முழு பூண்டாக உரித்து வச்சுருக்கோங்க. கருப்பு புளி எடுத்திருக்கோம், அதான் நல்லா சுவையை கூட்டுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு வெந்தயமும் கடுகுங்க. கல் உப்பு, மொச்சக்கொட்டை நம்ம அவிச்சதை எடுத்து வச்சுருக்கோம். கருவாடு 4 பீஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டு வெடிச்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்தோடனே கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம். மண்பானை சட்டியில் வைக்கிற குழம்பு கூடுதல் சுவை தாங்க இருக்கும் எப்பயுமே. வெந்தயம் நல்லா செவந்துருச்சுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ முழு பல்லு பூண்டு உரிச்சு வச்சோம்ல, அதுவும் முழு வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு வதக்குவோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடலாங்க. இது ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லைங்க, லைட்டாக வதங்கிச்சுனாலே போதும். நம்ம பூண்டு முழுசாகவும் சேர்த்துருக்கோம், நச்சும் வச்சுருக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மொச்சக்கொட்டை சேர்க்குறதுனால கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக 2 விதமாகவும் சேர்த்துருக்கோங்க. அதனால் நீங்கள் தாராளமாக மொச்சக்கொட்டையை சேர்க்கலாம். இப்போ நான் நச்சு வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கணுன்னு இந்த எண்ணெயிலே இதெல்லாம் வெந்துருங்க, லைட்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், சீன பச்சை மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக உரப்பு, புளிப்பு, காரம் நல்லா தாங்க அந்த கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழத்தை போட்டு வதக்கிடலாம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோங்க. அது தக்காளி போட்டிருக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். வதங்கிடுச்சுங்க, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, கீரை தண்டு இருக்கு இல்லையா, நம்ம தோட்டத்தில் வளர்ந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த கீரை தண்டை போட்டு சேர்த்து வதக்கிடலாம். கீரை தண்டு கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு 2 வதக்குனா போதுங்க. ஏன்னா எல்லாமே இளந்தண்டு தானே, சீக்கிரம் வெந்துடும். இந்த நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல எங்கள் மொச்சக்கொட்டை, இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நான் 2 விசில் வெறும் குக்கரில் வெறுமனே வறுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி 2 விசில் வரப்போ எடுத்து வச்ச மொச்சக்கொட்டைங்க. அதோட தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்புல சேர்க்குறதுக்கு. இப்போ 2யும் அதுவும் வெந்திருக்குங்க ஓரளவு. இந்த தண்டும் வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், மல்லித்தூள் எடுத்து வச்ச மல்லித்தூள், மஞ்சத்தூள்,
மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாங்க. தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். நல்லா வதக்கிடுவோம். கலந்தாச்சுங்க, நல்லா கலந்து விட்டுட்டோம். பச்சை வாசனை போயிடுச்சு, தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பார்க்கும் போது இப்போயே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. நல்ல மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மொச்சக்கொட்டை அவிச்சு எடுத்து வச்சோம்லங்க, அந்த தண்ணியில் புளியை கரைச்சிருக்கேங்க, கருப்பு புளியை. இப்போ அதை கலந்து விட்டுருவோம். தண்ணி வந்து நம்ம சேர்க்க வேணாம், அந்த தண்ணியே போதும். ஏன்னா மொச்சக்கொட்டை அவிச்சு வச்சுருக்க தண்ணியோட இந்த கருப்பு புளியை கரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியே போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கல் உப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, கல் உப்பு அதை போட்டு கலந்துட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த ஸ்டேஜு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவாடை போட்டுருவோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்மில் வச்சுருவோங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. கருவாடு வெந்துருச்சு. சுவையாக நல்ல நாக்கில் எச்சி ஊறுற கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. கருவாடு, பூண்டு, மொச்சக்கொட்டை, கீரைத்தண்டு எல்லாம் போட்டிருக்கோங்க. நல்ல சுவையாக இருக்குங்க. அசல் கிராமத்து கருவாட்டு குழம்புங்க. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இதை வந்து களியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா, கேப்ப களியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சுவை சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கேப்ப களிக்கும் கருவாட்டு குழம்பும் காம்பினேஷன் ஆப்டாக இருக்குங்க. சுவையான கிராமத்து கருவாட்டு குழம்பை நீங்களும் செய்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.